குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 10/3/2024 அக்ஷயா ட்ரா நம்பர் வந்து 642க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 9ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 594080 594080 அப்படிங்கிறது 9ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ நான் 9ஆம் தேதி என்ன கெஸிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம். இப்போ 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர் வந்து டபுள்ஸ் இருந்துச்சு, அதனால் டபுள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 644 ட்ரா நம்பர், அதனால் டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்தேன். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் வந்து 1 or 2 நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 092 ரிசல்ட்டு, பேலன்ஸ் வந்து 648 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதில் வந்த நம்பர்லேருந்து ரிப்பீட் ஆனது 0 ரிப்பீட் ஆகிருக்கு, பேலன்ஸ் நம்பர்லேருந்து 8 ரிப்பீட் ஆகிருக்கு, 648. இதில் வந்து 08 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகிருக்கு. 08 ஏபி பிசி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் கொடுத்தேன். ஏ போர்டு வந்து 0 வரும் அப்படிங்கிறதுனால ஏ போர்டு 0 வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் சார்ட்டில் இருந்து தான் கொடுத்தேன், என்னோட நம்பர்ஸ் கிடையாது. சார்ட்லேருந்து சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். 050 இருக்குது சார்ட்டில், 050 கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 080 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 050 கொடுத்தேன், 080. அடுத்து பார்த்தீங்கன்னா 081 கொடுத்துருக்கேன், 081. ஆனால் ரிசல்ட்டு 080. அந்த 1 பதிலாக வந்து 0 ஆயிடுச்சு, டபுள்ஸ் வந்ததுனால 080 ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 086 கொடுத்துருக்கேன். 6 வந்தால் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பவர் நம்பர் சொன்ன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்பேன். 6 வந்தால் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 5 வந்தாலும் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் 086 கொடுத்துருக்கேன், ஆனால் 080 ரிசல்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டில் 48 பாஸ் ஆயிருக்கு. 486 கொடுத்துருந்தேன், அதில் 48 பாஸ் ஆகிருக்கு. 522 கொடுத்துருக்கேன், 544 பாஸ் ஆகிருக்கு. 308 கொடுத்துருக்கேன், 108 பாஸ் ஆகிருக்கு. 061 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 601, 061 பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் வின்னிங் நம்பர். கண்டிப்பாக ஜாக்பாட்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். இந்த நம்பர் ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு, 061 அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங் என்ன பார்ப்போம். இன்றைக்கான கெஸிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 9 நாள் நடந்த ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி வீடியோவில் இந்த சார்ட் கொடுத்துருப்பேன். 6ஆம் தேதி வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட் கொடுத்துருக்கேன். அதே அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்திருக்கு. ரெகுலராகவே அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஒரு சில நாள் அதில் வரல அப்படிங்கிறதுனால நான் சார்ட் மாற்றி எடுத்திருப்பேன். ஆனாலும் கண்டினியூவாக இந்த சார்ட்டில் பாஸ் ஆகுது. இதை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் 6ஆம் தேதிக்கான வீடியோ பாருங்கள். 6ஆம் தேதிக்கான வீடியோவில் கொடுத்த சார்ட்டு தான் இன்றைக்கும் கொடுத்துருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். சில பாக்ஸில் வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, சில பாக்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்கும். அதனால் இந்த வீடியோவை இல்லை இந்த சார்ட்டை கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஒரு நாள் இல்லை அப்படின்னாலும் அடுத்த நாள் இந்த சார்ட்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 1ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 140. 140ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் 511640. இதில் பார்த்தீங்கன்னா 140 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. 2ஆம் தேதி வந்து 529. 2ஆம் தேதி 529. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 920 இருக்குது. 529 பதிலாக 0 இருக்குது. ஒரு சில நாள் பவர் நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0 வந்தால் 5 அல்லது 6 வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் 029 அப்படிங்கிறது 029ங்கிறது 529 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பாஸ் ஆன அந்த 140 பாஸ் ஆன நம்பரை பேஸ் பண்ணி 140 ஒரு நாள் வந்து 529 வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா 171 வந்த நம்பரோட ஒரு நம்பர் சேர்த்து 171 அப்படிங்கிற
நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் தேதிக்கான ரிசல்ட். 4ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 00. இது வீடியோவில் கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 00 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 00 100 ரிசல்ட்டு. இதில் 1 இல்லை, 000 தான் இருக்குது. 100 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 785. அதே பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 785 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 785 அப்படிங்கிறது 00க்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 785 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 861. 861ல் பார்த்தோம் அப்படின்னா 81 இருக்குது. நேராகவே பார்த்தீங்க அப்படின்னா 618. அதாவது 819 9 வரலாம், இல்லை அப்படின்னா 9க்கு பதிலாக 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா 816 பாக்ஸாக தான் கொடுத்துருப்பேன். எப்போவுமே எந்த நம்பர் கொடுத்தாலும் பாக்ஸ் தான் கொடுப்பேன். 816ன்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக பார்த்தாலும் 816 இருக்குது. 861 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 925. இப்போ ஆல்ரெடி சொன்னதான் 529 பாஸ் ஆச்சு. அதே நம்பரு ஆல்ரெடி பாஸ் ஆகிருந்துச்சு 529. அதே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 925 பாஸ் ஆகிருக்கு. 529 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே நம்பரு 925 ரிட்டர்ன் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 925 சொன்ன பிளேஸை பேஸ் பண்ணியே 092ங்கிறது இருக்குது. 092 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 080. ஆல்ரெடி 00 வந்த ஏரியாலே பார்த்தோம் அப்படின்னா 080 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ அந்த 9 நாள் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக எல்லா நாளும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அதனால் வரக்கூடிய நாட்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சார்ட்டை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெகுலர் வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 107 511 640 192 870 இந்த 5 நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 780 785 பாஸ் ஆச்சு, 00 பாஸ் ஆச்சு, 080 இந்த பாக்ஸில் இருந்து 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 100 பாஸ் ஆகிருக்கு, 080 பாஸ் ஆகிருக்கு, 785 பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பர் இந்த நம்பர்லேருந்து பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 529. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 526 இருக்குது. 6 வந்தால் 9 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை 5 வந்தாலும் பவர் நம்பர் 9 அப்படிங்கிறது 525 அல்லது 529 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 780 500 528 664 பேஸ் பண்ணி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வரக்கூடிய நாட்களில் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா வந்த நம்பர்லேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்குது. அதனால் ரெகுலராக இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ அடுத்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதாவது 780 இன்றைக்கி வந்து 80 வந்திருக்கு. எகைன் 80 வரலாம் அப்படின்னா அந்த 80ங்கிறது 6 பேஸ் பண்ணி வரலாம். 80 ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 608 அல்லது 086 068 086 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். வந்த நம்பர்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 086 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 086 பாக்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 861 வந்திருக்கு. 861 வந்திருக்கு. இங்கே 861க்கு பதிலாக 0 இருக்குது. 861 இருக்குது, 860. அதனால் 086 பாக்ஸ் கொஞ்சம் பாருங்கள், வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 55 இருக்குது. 00 வந்ததுனால 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 255 வரலாம். இல்லை 2க்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 755 வரலாம். 755 அல்லது 255 255 755. ஏபியில் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 552 552 557 255 அல்லது 552 755 அல்லது 557 நாளைக்கு கண்டிப்பாக வரலாம். இல்லை அப்படின்னா
1 or 2 டேஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது 240 524 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 556240 இது ஒரு பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 556780. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 252172 இது ஒரு பாக்ஸ். 839877 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ். இல்லை 777 இருக்கு பாருங்க, 877107. எப்பவும் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூவாக இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கிறது. உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் எதோட வரும் அப்படிங்கிறத பார்த்து எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ இங்கே 4 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் இருந்து மட்டும் 3 நாள் ரிசல்ட் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா 755 வரலாம், இல்லை 785 வரலாம். ஆல்ரெடி பி போர்டில் 8 கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 785 வரலாம். இல்லை பி போர்டில் 7 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 575 ஆல்ரெடி வந்திருக்கு, 578 வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்கும். பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர்ஸுங்கிறத விட கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனால் வின்னிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் வரும். இந்த பாக்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெகுலர் வின்னிங் எடுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஏ போர்டில் 1 வரும் நினச்சிங்கன்னா பாக்ஸில் பாருங்கள். ஏ போர்டில் 1 எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த 1 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. 1 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படின்னா 125 எடுக்கலாம், இல்லை 172 டேரெக்டாக எடுக்கலாம், 172 127 125. அது மாதிரி 1 பேஸ் பண்ணி 1ஓட நியர் 17 இருக்குது, 12 இருக்குது, அது மாதிரி எடுங்க. 0 வரும் நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி எடுங்க. 0 பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 0 6 இருக்குது. அதனால் வந்த நம்பர் பாருங்கள், வராத பிளேசஸ் எந்த நம்பர்ஸ் இருக்கோ அதை பாருங்கள். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஏ போர்டில் என்ன வரும்னு சூஸ் பண்ணுங்கள். 00 வந்திருக்கு, எகைன் 00 வரும் அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 66 இருக்குது. இப்போ வந்த நியரஸ்ட் பிளேஸ் வந்து 55 இருக்குது, 556 இருக்குது. பாருங்கள், டைரெக்டாகவும் சில சமயம் வருது, ஒரு சில சமயம் 2 நம்பரை பேஸ் பண்ணி வருது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பாருங்கள், இல்லை அப்படின்னா 2 நம்பர் பேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.